அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவார்த்தை வாசிக்கிறீங்களா? இந்த செய்தி கேட்குறீங்களா? கேட்கிறவர்களாகவும் இறை வார்த்தை வாசிப்பவர்களாகவும் இருந்தால் நீங்கள் தான் பேர் பெற்றோர்கள். மக்களே, என்னென்ற நற்பேர் பெற்றோர் யார் என்று சொல்வார் இறைவன் இல்லையா? அந்த நற்பேர் பெற்றோர் கூட்டத்தில் நாமும் ஒரு ஆளாக இருப்போம். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 34 இறைவார்த்தை 1-4 முடிய. ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தின்றும் அவர் என்னை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். எல்லா வகையான அச்சம் என்றால் என்ன? நோய் நொடிய துன்பங்கள், துயரங்கள், பணத்தட்டுப்பாடு இல்லையா, பொருளாதார குறை எல்லாமே இருக்கும். நம்மகிட்ட இருக்கா இல்லையா? இருக்குங்க, இருக்குது. என்ன செய்வோம் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது அதை எல்லாத்தையும் ஒன்று கூட்டி தூக்கி வீசி எறிந்து விட்டு அதில் இருந்து நம்மளை நிறைவாக விடுவிக்கிறார் இல்லையா? அதான் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நான் இருக்க நீ ஏன் கலங்குற அப்படின்னு சொல்கிறார். ஏனென்றால் அவரை நாம் எக்காலமும் போற்றி கொண்டு இருக்கிறோம். எப்பொழுதும் பேசும்போது அவருடைய வார்த்தை தான் நம் நாவில் வருகிறது. ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசும்போது அதில் நம்ம உள்ள மார்ப்பரிக்குது. பார்த்தீங்களா? ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது அவர் பேச்சை பேசும்போதே நமக்குள்ள ஒரு ஆர்ப்பரிப்பு வரும். வந்திருக்கா உங்களுக்கு? வரணுங்க. வந்தால் தான் நம்ம ஆண்டவரோடு ஒன்றித்து இருக்கிறோம் இன்னும் தெரியும் இல்லையா? ஏனென்றால் அவரை பெருமைப்படுத்துவோர் கண்டிப்பாக மேன்மை மிக்கவர்களாக இருப்பார்கள். செல்வத்தில் இல்லை, ஆடம்பரத்தில் இல்லை, அவருடைய வார்த்தையை அவரோடு இணைந்து நடக்கின்றதில் மேன்மை மிக்கவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் துணையை கேட்கிறோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். ஏனென்றால் ஆண்டவரே, நான் மனிதரை நம்பி வீணாக போனேன், உம்மை மட்டுமே நான் நம்புகிறேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருந்தால் அது போதுமே, நீரே என்னை வழிநடத்தினால் போதுமே. நான் உண்மை மட்டும்தான் நினைத்தேன் ஆண்டவரே, வேறு ஒன்றுமில்லை. நான் குற்றப்படுத்தவில்லை ஆண்டவரே. இது நான் படுகின்ற துன்பம் என் பாவத்து நிமித்தம் என்றால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று நாம் சொல்லி பார்ப்போமே. குற்றங்கள் குறைகள் இல்லாதது ஒன்றுமே இல்லை. ஆனால் நம் சொல்லும் செயலும் எப்படி இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது உள்ளது. அப்போ அந்த சொல்லும் செயலும் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு விளக்கி கூறும்போது கண்டிப்பாக அதை நாம் உணர வேண்டும். அப்படி உணர்ந்தால்தான் நாம் அவரோடு பயணிக்க முடியும். அவரோடு பயணிக்கும் வரத்தை கேட்போமா? வாழ்வின் வல்லலே இறைவா, உம்மோடு கூட நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்கள் இயலாமை, பொருளாதார தடை, நோயின் தன்மை, என்ன செய்வோம் என்று ஒவ்வொரு நொடிப்பொழுதும் புலம்பிக் கொண்டு இருக்கிற அந்த நாள் ஆண்டவரே, அதையெல்லாம் என்று உம்மிடம் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய காலடியில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் இருக்க எங்களுக்கு எதற்கு இந்த புலம்பலும் அழுகையும் ஆர்ப்பரிப்பும்? ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து கொள்வீர் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறோம் ஆண்டவரே. அதுபோல் இந்த நாளும் உம்முடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளையும் நீர் திருவிழா காலம் போல் மாற்றப்போகிற அந்த கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. எதை கேட்டோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வரப்பிரசாதத்தால் எங்களை நிறைவாக வழிநடத்த அந்த ஒரு வரம் தந்தால் மட்டும் போதும் ஆண்டவரே. இந்த வரத்தை நீர் எங்களுக்கு தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபங்கேற்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.